பிரஜீத், என்ன பண்றீங்க? பிரஜீத், ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் தான் ஆர்த்தி, நான் பேசுறது கேக்குதா? பிரஜீத், நான் பிஸியா இருக்கேன்னு தெரியுதுல, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? பிஸியா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா என்னமோ டிரான்ஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்துட்டேன். நான் என் பல்ஸ் ரேட் எவ்வளோன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன், என்னாச்சு? கூகுளில் படித்தேன், பல்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு அறிகுறின்னு. அதே கூகுளில் தான் பல்ஸ் ரேட்க்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நான் படித்தேன். அப்போ எது உண்மை? வணக்கம், இது பேசுவோம் Health Matters Season 2. ஷாமினி, நம்மள பல பேர் விடாம தொடர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு தொடர்ந்து 3 நாள் லீவ்ல போவாங்க. ஐயோ, ஆனா உண்மையிலேயே உலகத்துல விடாம வேலை செய்யற ஒரே விஷயம் நம்ம இதயம். சரியா சொன்னீங்க கார்த்திக். நம்ம இருதயம் இருக்குல்ல, ஒரு நிமிஷத்துல 60ல இருந்து 100 தடவை அப்படியே சுருங்கி விரியுமா. இதை தான் நம்ம இருதய துடிப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஓடும் போதோ இல்ல ஒரு விளையாட்டுல ஈடுபடும் போதோ வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறோம். ஆனா இதே மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு இதயம் ஒரு 10 வினாடி ஓய்வெடுத்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதை கற்பனை செஞ்சு பாக்குறதுக்கு நம்ம முதல் உயிரோட இருக்கணுமே கார்த்திக். ஆமா, அதனால நம்ம இருதயம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கும். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா சில பேர் இந்த இதயம் ஆரோக்கியமா துடிக்க விடாம செய்ய பல விஷயங்களை செய்யறாங்க. பல விஷயம்னா என்னென்ன பண்றாங்க தெரியுமா? விடாம அப்படியே அளவில்லாம மது அருந்துறாங்க, புகை பிடிக்கிறாங்க, உப்பு சீனி இதெல்லாம் நிறைய உணவுல சேர்த்துக்கிறாங்க, இதுக்கும் மேல கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிட்றாங்க. இப்படியே தொடர்ந்து செய்யும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த இதயம் சரியா இயங்கவே முடியாத ஒரு நிலைக்கு போகுது. அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படின்னு சொல்றோம். முன்பெல்லாம் 50 இல்ல 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த மாரடைப்பு வருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சமீப காலமா இந்த நடுத்தர வயசுல இருக்கக்கூடிய பலருக்கும் மாரடைப்பு வருது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இது ஏன், எப்படி அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு. இந்த பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நம்ம அரங்கத்துக்கு இன்னைக்கு ஒரு மருத்துவர் வந்திருக்காரு. ஆனா அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வசந்தம் கலைஞர்கள் 2 பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள சந்திப்போம். அவர்கள் தான் பிரஜித் மற்றும் ஆர்த்தி. வணக்கம். ஹலோ. இருவருமே இளையர்கள். ஆமா. மாரடைப்பை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சரி பிரஜித், நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த மாதிரி மாரடைப்பு பிரச்சனை இல்ல மாரடைப்பு ஏற்பட்டிருக்கா? இல்ல, ஆனா ஏற்பட்டா நான் சொல்றேன். ஏற்பட்டா போன் அடிச்சு சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரி அவங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல நடத்தலப்பா. என்ன சொல்ல வரீங்க? இல்ல, அப்படி தெரிஞ்சுதான் கேட்டாங்க. அப்படி தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்றேன் நான். இல்ல, மாரடைப்பை பத்தி இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியும், அது ரொம்ப கொடூரமான நோய், யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தெரியும். சரி ஆர்த்தி, உங்களுக்கு? எனக்கு வந்து என்னோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு அபவுட் 2016. ஸோ அது வழியாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இவ்வளோ காமனான ஒரு இல்னஸ்னு. சரிம்மா, இப்போ அப்பாவுக்கு என்ன வயதுல மாரடைப்பு வந்தது? அவருக்கு வந்து ஒரு 40 சம்திங்ல தான் வந்தது. 40 சம்திங். ஆனா இன்னைக்கு நாம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த வயதுக்கும் கம்மியா இருக்கக்கூடியவர்களுக்கு இதய நோய் வருதே, அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி மேல் விவரங்கள் கொடுக்கறதுக்கு நமது இதய நோய் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில் சுப்பையன் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே நல்லா இருக்குமா இல்ல குழப்பத்துல இருக்க போறோமான்றது நீங்க கொடுக்க போற பதில தான் தெரிய போகுது எங்களுக்கு. சரி டாக்டர், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து பரவலா வந்து பல பேர் இறப்புக்கு வந்து மாரடைப்பு தான் முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இது உண்மைதான். அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மாரடைப்பில் இறக்குறவங்களோட எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 23 அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. சிங்கப்பூர் இருதய கட்டமைப்பு வந்து ஒரு நாளைக்கு 23 பேர் இருதய நோயால் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக்னா என்ன? இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியக் அரெஸ்ட், இதுக்கெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கா? ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மாரடைப்புன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருதய செயலிழப்பு. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து எதனால் வருது அப்படின்னா, இது வந்து நம்ம இதயம். இந்த இதயத்துக்கு வந்து ரத்தம் செலுத்துறதுக்கு வந்து முக்கியமான 3 இரத்த குழாய்கள் இருக்குது.
இங்கே முன்னாடி போகிற ரத்த குழாய் ஒன்று, இது லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த பக்கம் வர்றது இடது பக்கம் வர்றது சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த மூணாவது வந்து இந்த வலது பக்கம் வர்றது ரைட் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 இரத்த குழாய்களும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த இருதயத்துக்கு வந்து ரத்தம் செலுத்துறதுக்கான இரத்த குழாய்கள். இதில் வந்து இந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் பாருங்கள், இது இரத்த குழாய் இருக்குங்க, இதில் வந்து கொழுப்பு சத்து சேர்ந்து இந்த ரத்தம் போக விடாமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரியான அடைப்பு ஏற்படும் போது தான் ஒருத்தருக்கு மாரடைப்பு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது ஹார்ட் அட்டாக். இப்போ கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பல காரணங்களால் வரலாம். முக்கியமான காரணம் வந்து மாரடைப்பு, இந்த மாதிரி அடைப்பு இருக்கிறது. அப்போ வந்து இந்த இருதயம் வந்து துடிக்கிற தன்மையை இழந்துரும், துடிக்கவே துடிக்காது, அது அப்படியே நின்றும். ஸோ மாரடைப்பு வந்தவங்களுக்கு கொஞ்சம் நம்ம நிதானமாக கூட வைத்தியம் பண்ணலாம். ஆனால் இந்த செயலிழப்பு ஏற்பட்டுருச்சு, கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு அவசர காலமாக நம்ம வந்து அதுக்கான மருத்துவத்தை நம்ம செய்யணும். அதாவது சிபிஆர்னு சொல்லுவோம், கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன், இதய நுரையீரல் உயிரூட்டல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சிபிஆர் பண்ணி அவங்களோட இதயத்தை மீண்டும் துடிக்க வைக்கணும், கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்களுக்கு. ஆனால் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு எங்கே அடைப்பு இருக்குது, எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து கூட நம்ம கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் வந்தது வந்து அது ஒரு அவசர கால நிலை. நம்ம சிபிஆர் பண்ணணும், இல்லைன்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். சரி, இப்போ இந்த மாரடைப்பு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது டாக்டர்? மாரடைப்பு பொதுவாக ஏற்படுறதுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக உடலில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது, ரெண்டாவது வந்து உயர் இரத்த அழுத்தம், மூணாவது வந்து புகைப்பிடித்தல், நாலாவது வந்து உடல் பருமன், உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஐந்தாவது வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் உட்காந்தபடியே இருக்கிறது, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான காரணங்கள். அது இல்லாமல் பரம்பரையாக வர்றது, மரபணுக்கள் மூலியமாக வர்றது, நம்ம அப்பா அம்மாவுக்கு இருதய நோய் இருந்தால், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இருதய நோய் இருந்ததுன்னா நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதாவது இந்த மாரடைப்பை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக இளையர்களிடையே இது வந்து ரொம்ப பரவலாக ஏற்படுது ஏன் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கேயும் பேராதீங்க, இப்போ ஒரு சிறிய இடைவேளை. இது பேசுவோம் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. தொடர்ந்து சிங்கப்பூரில் பரவலாக இப்போ இளையர்களிடையே நிறைய மாரடைப்பு சம்பவங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்து மாரடைப்பு ஏற்பட்ட ஒருத்தரை பற்றிய காணொளி பாருங்க. இந்த வருஷம் 2023 தொடக்கத்தில் பொங்கலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு இந்த வலி ஒரு ஏற்பட்டுச்சு. அது வந்து புதுசாக இருந்தது எனக்கு வந்து நிறைய தடவை இந்த ஹார்ட் பர்ன் மாதிரி வரும், நெஞ்சு கரிப்பு மாதிரி வரும். ஸோ அதுவாக இருக்கும்போது கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டேன். ஸோ மத்தியானம் போல் ஏற்பட்டது இந்த வலி. அது வந்து இந்த நெஞ்சு குழியிலேருந்து அமுக்கிற மாதிரி ஒரு வலி. ஸோ அது இருந்துக்கிட்டே இருந்தது அன்டில் ஒரு இரவு ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும். அது வந்து கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு கொஞ்சம் இது வந்து நெஞ்சு கரிப்பாக இருக்காதுன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ மருத்துவமனைக்கு போனோம். ஸோ என்னை வந்துட்டு அந்த இசிஜி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒரு சின்ன மருந்து ஒன்று கொடுத்து நாக்கு கீழே வைக்க சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே எனக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, அது வந்து உறுதியானுச்சு. ஸோ என்னாலே ஏற்றுக்க முடியல, என் மனைவிக்கு தெரியும்போது அவங்களாலையும் ஏற்றுக்க முடியல. எப்படி இது, ஏன்னா என்னோடய வாழ்க்கை முறை இந்த மாரடைப்புக்கு முன்பிலிருந்தே என்னோடய வாழ்க்கை முறை வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான். நான் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு 2 நாளாச்சும் நான் வந்து உடற்பயிற்சி செய்வேன். ஆரோக்கியமான உணவை தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். பழங்கள் இதெல்லாம் நான் சேர்த்துக்குவேன் என்னோடய உணவில். ஆனால் என்னோடய உடலை பார்க்கும்போது மருத்துவருக்கே தோணுனது வந்துட்டு லைக் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போது உங்கள்
குடும்பத்தாருக்கு இந்த மாரடைப்பு இருக்கான்னு கேட்டபோது நான் சொன்னேன் எங்கள் பெற்றோர் இருவருக்குமே இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னோடய தாத்தா பாட்டின்னு பார்த்தா அவங்களுக்கும் இது இருக்குது. ஸோ அது மூலிமா தான் எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் மாரடைப்பு வந்துட்டு ஏற்படும் போது எனக்கு வந்து 2 பிளாக்னு சொன்னாங்க. இந்த ஹார்ட்க்கு வந்துட்டு 3 ஆர்த்தரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து என்னோடய சென்டர் அண்ட் இடது பக்கம் ஆர்த்தரி இது 2மே வந்து பிளாக். அதுலேருந்து எனக்கு வலி ஏற்படுத்தினது அந்த சென்டர் ஆர்த்தரி தான். ஸோ அதில் வந்து ஸ்கேன் வச்சுட்டாங்க, என்ஜியோகிராம் செஞ்சு ஸ்கேன் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த இடது பக்கம் ஏற்பட்ட பிளாக் வந்துட்டு அது வந்து ரொம்ப ஒரு சிறிய வெயினில் இருக்குது, ஆர்த்தரியில் இருக்குது. அதில் வந்துட்டு அந்த என்ஜியோகிராம் நினச்சா செய்கிறது வந்து வேறு என்னாச்சும் ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம். அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். ஆனால் மனித உடல் வந்து இயல்பாகவே அந்த ஒரு புது ஆர்த்தரி அதை திருப்பி வளர்த்துக்கும். அது வளர்ந்து அந்த இரத்த ஓட்டம் வந்து மறுபடியும் சீராக போகும். அதனால் இதை நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வலி ஏற்பட்ட அன்றைக்கி வந்துட்டு இது வந்து நெஞ்சு கரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை தாமதிச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரடைப்பு வந்து என்னோடய ஹார்ட் மசில்ஸையும் பாதிச்சிருக்கு. அதுதான் எனக்கு மருத்துவர் சொன்னது. ஸோ என்னோடய மூச்சு விடுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதரோட ஒப்பிடும்போது எனக்கு வந்து அது கொஞ்சம் சில பாதிப்பு, சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர், இப்போ இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு மனதில் வந்து பல கேள்விகள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு திடகாத்திரமான ஒரு மனிதர் இவர். உடற்பயிற்சி செய்கிறார், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையெல்லாம் பின்பற்றிருக்காரு. ஆனால் இவருக்கு இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 அடைப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமானுச்சு? ஒன்று, அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோருக்கு இருந்திருக்கு, அவருடைய தாத்தா பாட்டிக்கு கூட இருந்திருக்கு. ஸோ இந்த இருதய வியாதி அப்படிங்கிறது வந்து அதுக்கு நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன காரணிகள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா? அதில் வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து முன்னோர்களுக்கு இருந்ததுன்னா அது மரபு ரீதியாக நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான காரணம். இளையர்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரியான இருதய அடைப்பு, மாரடைப்பு வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து நம்மளோட அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகள் இருக்கிறது. இது மரபணு மூலியமாக நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜெனட்டிக்னு சொல்லுவோம், ஃபெமிலியல்னு சொல்லுவோம். அதனால் வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் அதை வந்து சோதிச்சு பார்த்துக்கிறது நல்லது. ஒரு மருத்துவர்கிட்ட போய் சோதிச்சு பார்த்துக்கிறது நல்லது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அவர் வந்து சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து நெஞ்சு கரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம வந்து தப்பாக சாப்பிட்டோன்னா இல்லை ஒரு கேஸ்ட்ரிக் ரீஃப்ளக்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ தெரியும் நம்ம வந்து போய் மெடிக்கல் ஹெல்ப் சீக் பண்ணணும்னு. அதாவது மாரடைப்பு வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான அறிகுறிகள் என்னன்னா நெஞ்சு வலி இல்லையா? அது மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இருதயம் இடது பக்கம் இருக்கிறதுனால வந்து இடது பக்கம் வலிச்சா தான் அது வந்து மாரடைப்பு, வேறு பக்கம் வலிச்சதுன்னா அது மாரடைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. பொதுவாக வந்து மாரடைப்பு வரும்போது அதுக்கான அறிகுறி வந்து நடு நெஞ்சில் வலிக்கும். நடு நெஞ்சில் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு ஸ்குவீசிங் பெயின், இல்லை ஒரு அழுத்துற மாதிரியான ஒரு வலி, அது தாங்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு வலி. 2வது வந்து வேர்க்கும், கடுமையாக வேர்க்கும். 3வது வந்து சில பேர்த்துக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம், இல்லை வாந்தி வர்ற மாதிரியான இருக்கலாம், தலை சுத்தல் ஏற்படலாம், இல்லை ரொம்ப பலவீனமாக இருக்கலாம். இது மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்பட்டுதுன்னா நம்ம உடனே போய் பார்க்குறது நல்லது. சில பேர்த்துக்கு வந்து இந்த நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அவ்வளவு அதிகப்படியாக இருக்காது. இது வந்து ஒரு பிரச்சனை தான். அந்த மாதிரியான சமயத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு அந்த மாதிரி இருந்தது, ஹார்ட் பிரச்சனை இருந்தது, இல்லை எப்பாவது யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க உங்களோட இசிஜி கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் உடனே போய் பார்க்குறது நல்லது. ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எங்களுக்கு விவரங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம நேயர்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம், பேச போகிறோம். இணைந்திருங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.
இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. அடுத்து ஒரு அடைப்பு 4 அடைப்பு அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க? இதுக்கான இயந்திரங்கள் என்னென்ன? மாரடைப்பு அப்படின்னு நம்ம சந்தேகிச்சோம்னா முதல்ல நம்ம பண்ணுறது வந்து பிளட் டெஸ்ட், ரத்த பரிசோதனை. அதில் வந்து சில என்சைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு அந்த என்சைம்ஸோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்கும். அதை நம்ம கவனிப்போம். கூடவே வந்து அந்த இசிஜியும் அதுக்கான இதை நமக்கு காமிக்கும். ஸோ அப்போ இந்த இசிஜி, அந்த ரத்த பரிசோதனை, இது ரெண்டையும் நம்ம செய்யும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வந்தது மாரடைப்பு தான் அப்படிங்கிறது. சில பேர்த்துக்கு வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணணும், எங்கே அடைப்பு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பரிசோதித்து பார்க்கணும். அதுக்கான பரிசோதனை முறை தான் அந்த ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு அயோடின் கலந்த டையை வந்து அவங்களோட இரத்த குழாய் வழியாக செலுத்துவோம். கையில் இல்லை தொடையில் வழியாக செலுத்தி அந்த டையை வந்து நம்ம இருதயத்துக்கு கொண்டு வந்தோம்னா அது வந்து இந்த இரத்த குழாயில் பரவும். அந்த இரத்த குழாயில் பரவும் போது நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம்னா அந்த அடைப்பு கரெக்டாக துல்லியமாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அது நம்மளுக்கு காமிக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து 1 அடைப்பு, 2 அடைப்பு, 3 அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து எக்கோ கார்டியோகிராம்னு சொல்கிறது. அவங்களுக்கு வந்து அந்த எக்கோ கார்டியோகிராம் அந்த ஸ்கேன் பண்ணும்போது மாரடைப்பு வந்தவங்களுக்கு சில இருதயத்தோட சில பகுதிகள் வந்து சரியாக நகராது. ஸோ அதை பார்க்கும்போதும் இவங்களுக்கு வந்து மாரடைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ மாரடைப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஒன்று வந்து மருந்து மாத்திரைகள்லையே சில பேர்த்த கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 80 வயசு இல்லை 85 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து 2-3 பிளாக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போய் அந்த சமயத்தில் பைபாஸ் சர்ஜரியோ இல்லை ஸ்டென்டிங்கோ பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரையிலேயே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அது ஒரு வகை. ரெண்டாவது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த காணொலியில் வந்து அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு 2 அடைப்பு இருந்தது அப்படின்னு. அது மாதிரியான அடைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டென்ட் அப்படிங்கிறது ஒன்று, பலூனிங் அண்ட் ஸ்டென்டிங் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இரத்த குழாய். இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அடைச்சிட்ருக்கு, ரத்தம் சீராக போக மாட்டேங்குது. இது மாதிரியான இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு வயரை வந்து நம்ம தொடையில் இருக்கிற இரத்த குழாய் வழியாக செலுத்தி இந்த இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் கொண்டு வந்து நிறுத்தி அதை வந்து ஒரு பலூன் மூலியமாக நம்ம வந்து விரிவடைய செய்கிறோம். இப்போ அது விரிவடைய செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வலை அப்படியே இருக்குது. இப்போ வந்து அந்த கொழுப்பு அடைப்பு வந்து இரத்த குழாயோட ஒட்டி இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து இந்த இரத்த குழாய்க்கும் இந்த இரத்த குழாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இரத்த குழாய் நல்லா விரிவடைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்டென்ட். இந்த வலை வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஸ்டென்ட் அப்படின்னு சொல்கிறது. 3வது முறை முக்கியமாக வந்து சக்கரை வியாதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இல்லை ட்ரிப்பிள் வெசல் டிசீஸ்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அந்த பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலில் இருக்கக்கூடிய ஒரு இரத்த குழாயை எடுத்து, காலில் நம்மளுக்கு நிறைய வெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சில வெயின்ஸை எடுத்து இந்த இரத்த குழாயில் இங்கே அடைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். காலில் இருக்கிற வெயினை எடுத்து அதை வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வழியாக பைபாஸ் ஒரு க்ரியேட் பண்ணுறோம். ரத்தம் போகிறதுக்கான ஒரு பைபாஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் பைபாஸ் சர்ஜரி, பைபாஸ் அறுவை சிகிச்சை முறைன்னு சொல்கிறோம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா இது நிரந்தர தீர்வாக கூட இருக்கும். ஆனால் அது மாதிரி இல்லாமல் இருந்தாங்கன்னா திருப்பியும் மாரடைப்பு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சரி டாக்டர், வந்து உணவுன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுனால எந்த உணவு வகைகளை நம்ம சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும், சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்றத வந்து ஒரு சின்ன விளையாட்டு மூலமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் சாப்பிடும் உணவில் இருக்கக்கூடிய உப்பு
உப்பு அளவு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத சோதிக்கத்தான் நம்ம கலைஞர்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு. இந்த விளையாட்டில் நானும் கலந்துக்க அப்படின்னு ஒத்த காலில் அடம் பிடிச்ச ஷாமினி அதில் கலந்துக்க போகிறாங்க. ஆமாம், ஒத்த காலில். சரி, இப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து உணவு வகைகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, 1000 Island சாஸ், அதாவது சேலட்டில் போடுவோம் இல்லையா, அது இருக்குது. அப்புறம் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற கெச்சப், அது இருக்குது. இப்போ அவங்க வந்து வரிசைப்படுத்த போகிறாங்க. எதில் வந்து அதிக உப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து வலதுலேருந்து ஆரம்பித்து இடது வரைக்கும் போக போகிறாங்க. பிரஜித், ஆர்த்தி தயாராக இருக்கீங்களா? ஷாமினி ரெடியா? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். அடேங்கப்பா, என்ன சரட்டுன்னு வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிரஜித் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் முதல்ல அதிக உப்பு இருக்கிறது கெச்சப், அதுக்கப்புறம் 1000 Island சாஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், கடைசியாக வந்து சீரியலில் தான் கம்மியான உப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஆர்த்தி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் அதிகமாக இருக்குது, அப்புறம் சீரியல்ஸ், அதை தொடர்ந்து 1000 Island, அதுக்கப்புறம் வந்து கெச்சப்னு சொல்லியிருக்காங்க. ஷாமினி அவங்க வந்து 1000 Islandல தான் வந்து அதிக உப்பு இருக்குது, அதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெச்சப் இருக்குது, அதை தொடர்ந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சீரியல்ஸ். டாக்டர், சரியான பதில் என்ன? இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு பார்த்தா இல்ல ஒரு குத்து மதிப்பா சரியான பதில கொடுத்திருக்காங்க. அதாவது அதிகப்படியான உப்பு இருக்கக்கூடிய பொருள் வந்து நூடுல்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து சீரியல்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து 1000 Island சாஸ், அதுக்கு அடுத்தது வந்து கெச்சப். ஸோ பதப்படுத்தப்பட்ட எந்த உணவுலையுமே உப்போட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து கெட்டு போகக்கூடாது, அதனோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதில் எப்போவுமே உப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து உப்பு அளவு வந்து கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. உப்புக்கும் மாரடைப்புக்கும் என்ன கனெக்ஷன்? உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அது ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு வழிவகுக்குது. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இருதயம் வந்து இன்னும் அதிகமாக வேலை செய்யணும். அந்த வேலைப்பளு வந்து இருதயத்துக்கு அதிகமாகுது. இந்த மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்து மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அளவாக சாப்பிடணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லை, இந்த எபிசோட் முழுக்க வந்து நிறைய விவரங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இது சரியா அது தப்பா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருந்திருப்போம். ரசிகர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி கார்த்திக், ரொம்ப நன்றி ஷாமினி. ரொம்ப நன்றி டாக்டர். ஆர்த்தி, பிரஜித் வந்து நிறைய பயனுள்ள கேள்விகளை கேட்டீங்க. அதே நேரத்தில் பிரஜித் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால எப்போதுமே ஒரு விழிப்புடன் இருங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததற்கு. ரொம்ப நன்றி. சரி கார்த்திக், இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வந்துருச்சு. எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது குறைக்கணும் அப்படின்றது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் வலியுறுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற மக்களிடையே வந்து ஏதாவது இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டாலோ, ரொம்ப முக்கியமாக இந்த சிபிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து சிபிஆர் தானே வேறு யாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம கற்றுக்கு வச்சுக்கிறது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, நம்ம குடும்பத்தாளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துறேன். ஆமாம், அதே நேரத்தில் நமக்கு வயசு கம்மி தானே, நான் ஒரு இளையர், நமக்கெல்லாம் மாரடைப்பு வராது அப்படின்னு அலட்சியமாக இருக்காதுங்க. ஷாமினி சொன்ன மாதிரி அறிகுறிகளுக்கு நீங்கள் எப்போதுமே ஒரு அலர்ட்னஸோட இருங்க. தென்பட்டுச்சுன்னா உடனே அதுக்கான சிகிச்சையை போய் பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.